ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹசஸ்ரீ. என்னை வருடும் தென்றலை கதையோட அடுத்த பகுதிகளை பார்க்கலாம். அன்று முதல் அப்படித்தான். அவனும் அங்கே அந்த வீட்டு பையனாகவே வளர்க்கப்பட்டான். அடுத்த வருடமே பிரவீன் பிறந்துவிட பிரணவ் வந்த நேரம்தான் என்று இன்னும் அதிகமாக அவன் மேல் அன்பை பொழிந்தார் லக்ஷ்மி. பிரணவுக்கு அந்த பிஞ்சு குழந்தையை பார்த்ததும் தனக்கு ஒரு தம்பியோ தங்கையோ பிறந்திருந்தால் இப்படித்தான் இருந்திருக்குமா என்ற ஆசையோடு வருடி பார்த்தான். பின் லக்ஷ்மியிடம் சென்று, நான் இவனை பார்த்துக்கவா என்று கேட்டான். அவன் அந்த வீட்டிற்கு வந்தது முதல் அவனாக வாய் திறந்து ஒன்று வேண்டும் என்று கேட்டது இதுவே முதல் முறை. அதுவும் பாசமாக அவன் குழந்தையை வருடியதை கவனித்தவர்கள் யாருக்கும் அவனை தடுக்க தோன்றவில்லை. இனிமே இவன் உன் பொறுப்பு என்று பிரவீனை தூக்கி பிரணவ் கையில் ஒப்படைத்தனர். அன்று முதல் பிரவீனுக்கு எல்லாமே பிரணவ் தான் என்றானது. அவனும் வளர வளர அண்ணனை மிஞ்சிய பாசத்தில் அவனோடு ஒன்றி போனான். தனிகாச்சலம் மட்டுமே அறிவார் பிரணவின் ஏக்கம் தவிப்பு அனைத்தும். 2 வருடங்களில் அவர்களுக்கு சற்று பண கஷ்டம். பிரவீனுக்கு அதோடு உடல்நிலை சரியில்லாமல் போகவே உடனே ஹாஸ்பிட்டல் அழைத்துச் செல்ல முடியாமல் அவனை காப்பாற்ற மிகவும் சிரமப்பட்டனர். கிராமத்தில் இருப்பதால் தான் இதெல்லாம் என்று எண்ணிய பிரணவ் அடுத்து செய்ததோ நேரே தனிகாச்சலத்திடம் சென்றான். அப்பா, நம்ம சென்னை போயிடலாம். இனிமேல் அங்கேயே எல்லாரும் இருக்கலாம். இங்கிருந்து அவசரத்துக்கு தம்பிக்கு எதுனாலும் கூட பார்க்க முடியல. அதோட மாமா கடன் ஏதோ இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன், நீங்கள் பணம் அவருக்கு கொடுக்கலாமே என்று கேட்டான். தனிகாச்சலமோ தயக்கத்துடனே, அதில்லப்பா, அது என்ன இருந்தாலும் உனக்கு சேர வேண்டிய பணம் என்று இழுக்க, பிரணவோ, நான் இந்த வீட்டு பையன் நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்குதானே. எவ்வளோ பணம் வேணுமோ அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உடனே நாம் அங்கே போக ஏற்பாடு பண்ணுங்கள். வீட்டில் லக்ஷ்மிமா அத்தை பாட்டி எல்லோரும் இருக்கும்போது அந்த கடங்காரன் வந்து அப்படி பேசுகிறான். எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா. காசை தூக்கி அவன் முகத்தில் விட்டுறீங்க. அதோட அவன் லக்ஷ்மிமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவமானப்படுத்தி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் காசை வாங்கிட்டு போக சொல்லுங்கள் என்றான் தீர்மானமாக. தனிகாச்சலத்திற்கே ஆச்சரியமாக இருந்தது. 12 வயதே ஆன சிறுவன் இத்தனை விஷயங்களை யோசிக்கிறான், தன்மானம் பார்க்கிறான். அது அத்தனையும் அவனின் அம்மாவிடமிருந்து வந்த அதே குணங்கள். அதோடு அவனது பள்ளி படிப்பு, சொகுசு வாழ்க்கை, இதை எதையும் கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இங்கிருக்கும் நடுத்தர குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இத்தனை காலம் வாழ்ந்தவன் தம்பி மேல் கொண்ட அன்புக்காக ஊரையே மாற்ற வேண்டும் என்கிறான். என்ன மாதிரியான அன்பு இவை என்று எண்ணியவர் அடுத்து அவன் கூறியபடியே அனைத்தையும் செய்தார். அவர் செய்தார் என்று சொல்வதை விட பிரணவ் செய்ய வைத்தான் என்றே சொல்ல வேண்டும். அதுவரை சாப்பிடாமல் அடம் பிடித்தான். அப்படி உங்களுக்கு அந்த காசை எடுத்துக்க பிடிக்கலன்னா நானும் வேலைக்கு போகிறேன் என்று அதற்கும் அடம் பிடித்தான். இவை அனைத்தும் தனிகாச்சலமிடம் மட்டுமே. தனியாளாய் அவனை சமாளிக்க முடியாமல் இறுதியில் அவன் கூறியபடியே அனைத்தும் செய்தார் தனிகாச்சலம். வீட்டில் எங்கள் முதலாளி வெளியூர் போய் செட்டில் ஆயிட்டாங்களாம். அவங்களுக்கு குழந்தைங்கெல்லாம் இல்லை. என் மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. அதனால் என்கிட்டேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு இதெல்லாம் எனக்கே எழுதி கொடுத்துட்டாங்க என்று சென்னையில் இருந்த வீட்டை பற்றி அவர் கூறவும் மற்றவர்களும் அதை நம்பினர். அவரின் நேர்மை நல்ல குணம் பற்றி இவர்களுக்கும் தெரிந்ததால் இவர் கொடுத்த பணத்திற்கு இந்த சொத்து எல்லாம் அதிகப்படி என்றாலும் இவரின் குணத்திற்கு அவர் சொல்வது போல நிச்சயம் நடந்திருக்கும் என்று ஏற்றுக்கொண்டனர். பிரணவ் கல்லூரி முடிக்கும் தருவாயில் அனைத்தும் சட்டப்படி பிரணவ் பேரில் அவர் மாற்றிவிட்டார். பிரணவ் கேட்டதற்கோ, இது உனக்கானது பிரணவ். நீ ஒரு ஆளாகி வர வரைக்கும் உனக்கு உறுதுணையாக இருக்கவும் இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கவும் தான் இத்தனை வருஷம் நான் இருந்தேன், பார்த்துக்கிட்டேன். இப்போது உனக்கானதை உங்ககிட்டயே பத்திரமா திருப்பி கொடுத்துட்டேன். உன் அம்மா ஆசைப்படி நீ படித்து பெரிய ஆளாகிட்ட. இது என்னோட ஆசைன்னு வச்சுக்கோ. ஏன், இந்த தொழிலில் நீ எடுத்து நடத்துகிறத நான் பார்க்கணும் என்று தனிகாச்சலம் கேட்டபோது அதை அவனால் தட்ட முடியவில்லை. அடுத்த சில வருடங்களில் பல மடங்கு வளர்ச்சியை அவன் அடைந்தான். தனிகாச்சலத்திற்கு பெருமையாக இருந்தது. கொடுத்த வாக்கை காப்பாற்றிய நிறைவும் அவருக்கு இருந்தது. சொத்து அனைத்தும் பிரணவ் பேரில் மட்டுமே எழுதி வைக்கவும் தான் வீட்டில் லக்ஷ்மி தவிர மற்ற அனைவருக்கும் அதிருப்தி, உடன் சிறிது சந்தேகமும் கூட. ஒருவேளை இவன் தனிகாச்சலத்தின் மகன்தானோ என்று எண்ணும் அளவிற்கு அவரின் பாசமும்
பிரணவ் மீதான தனி கவனமும் அவர்களுக்கு உறுதியளித்தது. எங்கே தன் மகள் வாழ்க்கைக்கு பங்கம் வந்துவிடுமோ என பயந்தனர். பிரணவின் தாயார் இல்லை அவர்கள் குடும்பத்தினர் யாரேனும் வந்து தன் மகளையும் தன் பேரன் பிரவீனையும் விரட்டி விடுவார்களோ என்று தவித்து போனார் வேலம்மாள். இவை அனைத்தும் கூறியபோது ஆறுமுகம் கமலாவுக்கும் கூட சற்று சந்தேகம் வந்தது. ஏன் அவனுக்கு மட்டும் எழுதி வைக்கணும்? அப்போ பிரவீன் என்ன செய்வான் என்று எல்லாம் எண்ணியவர்கள் பிரணவை அதன் பிறகு சற்று தூர நிறுத்தியே பார்த்தனர். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று, பிரணவ் சொத்தில் பாதி தன் தம்பியான பிரவீனுக்கு தன்னுடைய பங்கில் பாதி இந்த குடும்பத்தினர் பேரிலும் எழுதி வைத்துவிட்டே தொழிலை எடுத்து நடத்தினான் பிரணவ். இதை மறுத்த தணிகாச்சலத்திடமும், இதை நான் எடுத்து நடத்தணும்னா நான் சொல்கிற இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கணும்ப்பா. மொத்தமாகவே எழுதி வச்சுருப்பேன், பட் தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஏதாவது சூழ்நிலையில் தேவைப்பட்டால் சமாளிக்க, அதோடு எனக்கு அந்த அத்தாரிட்டி இருந்தால் தான் கம்பெனி பார்த்துக்க முடியும். அதனால தான் இந்த ஷேர் என் பேரில் வச்சுருக்கேன். பிரவீன் கொஞ்சம் வளர்ந்து எல்லாத்துக்கும் ரெடியானதும் இதை அவனுக்கு கொடுத்துருவேன். இல்லை அவனுக்கு எதில் விருப்பமோ அதை அவனுக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்று தீர்மானமாக கூறினான் பிரணவ். கூறியதோடு இல்லாமல், பிரவீன் வீடியோ கேமிங் தான் பிடிக்கும், அதில் கம்பெனி வைக்க வேண்டும் என்று கூறியதும் தணிகாச்சலம் தயங்கினார். சரி, படித்து முடி, அப்புறம் பார்க்கலாம் என்று பொதுவாக கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் கல்லூரி படிக்கும்போதே சின்னவனை அழைத்த பிரணவ், இதில் உன் பேரில் பணம் போட்டிருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண. இது அப்பா பிஸ்னஸில் இருந்து வந்த பணம் இல்லை, நான் உனக்கு கொடுக்கறது. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது பிரவீன். இப்போது உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அனுபவம், தொழில் எடுத்து நடத்தும்போது வெற்றி தோல்வி ரெண்டுமே வரும். அதை ஏற்றுக்கவும் சமாளிக்கவும் உனக்கு தெரியணும். எந்த சூழ்நிலையிலையும் எடுத்த விஷயத்தை செஞ்சு முடிக்காமல் கிவ் அப் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்குமே தயாராகாமல் அந்த அளவுக்கு ஒரு மனநிலையும் நீ வளர்த்துக்காமல் அந்த தொழிலை தொடங்கவோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீ போகவும் கூடாது. உனக்கு இன்னும் டைம் இருக்குது, நீயே யோசிச்சு முடிவு பண்ணு. நிறைய விஷயம் கற்றுக்கோ. உனக்கு பிடிச்ச துறையில் இருக்கிற பல பேரை மீட் பண்ணு. அந்த அனுபவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோ. நீயும் தகுதியாக வளர்த்து எப்போ உனக்கு இதுதான் சரியான சமயம், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நீ சொல்கிறியோ அப்போவே அதை ஆரம்பிச்சிடலாம். அது நீ படித்து முடிக்கிறதுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை படித்து முடித்து அதுக்கப்புறமா நீ டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, முடிவு உன் கையில் தான். எப்போவும் அண்ணா உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். பட் எல்லாத்துக்கும் நான் கூட வரமாட்டேன். ஏன்னா இது லைஃப் கேம், அதுவும் உன்னோடது. இங்கே ப்ளே பண்ணுறது நீயாக தான் இருக்கணும். உனக்கான ஒரு லைஃப் லைன் தான் நான். பட் உன் லைஃப்பில் நான் இன்விசிபிளாக தான் இருப்பேன். நீயா சாதிக்கணும், அதுதான் என் ஆசையும் கூட என்று பிரணவ் தன் தம்பிக்கு கூறிய போது பிரவீனும் அதனை நன்றாக உணர்ந்தான். சின்ன பையன், உனக்கு எதுக்கு என்று அவனை ஒதுக்காமல், அப்பா மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் என தள்ளி போடாமல், நீ கேட்டதை நான் செய்கிறேன், உன் ஆசையை நான் மதிக்கிறேன், ஆனால் நீ உன் முடிவில் எவ்வளோ தெளிவாக இருக்க, எவ்வளோ டெடிகேஷன் கொடுக்குறேன்னு பார்க்கலாம் என்பது போல நம்பி விடவும் பிரவீனும் ஏனோ தானோ என்று இல்லாமல், சரி அண்ணா, நான் படித்து முடித்து எப்போ எனக்கு சரின்னு தோணுதோ அப்போ நான் சொல்கிறேன். இடையில ஒரு தரம் வேறு கம்பெனியில் கூட கொஞ்ச நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேலை பார்க்கலாம்னு இருக்கேன் அண்ணா என்று கூறினான். அதற்கும் பிரணவ் இசைந்தான். இது மற்றவர்களுக்குத்தான் தவறாகப்பட்டது. நம்ம வீட்டு பையன் நம்ம தொழில் இருக்கும்போது வெளியில் வேலைக்கு போகணுமா என்று அதற்கும் கத்தினர். இவை அனைத்தையும் வாணியிடம் பிரணவ் கூறி முடித்தான். கீழே தணிகாச்சலமும் லக்ஷ்மி உட்பட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் இதை கூறினர். எப்போ அவன் இந்த குடும்பத்துக்கு வந்தானோ அப்போ இருந்தே இதுதான் அவன் குடும்பம், நமக்காக தான் எல்லாமேனு வாழ்ந்துட்டுருக்காமா. பிரவீன்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க தயாராக இருந்தவன். அவனுக்கு பிஸ்னஸ்க்கு தந்த பணம் கூட பிரணவோட சொந்த காசில் இருந்து தான் தந்தான். பிரவீனுக்கு வச்ச எந்த பணத்துலேயும் அவன் கையை வச்சதில்லை. இப்போவும் அது பெருகிட்டே தான் இருக்குது. பிரவீனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து அதை சரி பண்ணுறதுக்கு அவன் அலையாத அலைச்சல் இல்லை. அதுக்கான மாத்திரையெல்லாம் தான் அவன் சாப்பிட சொன்னது. ஆனால் பிரவீன் ஏன் சாப்பிடல, எப்படி இவன் பாதிக்கிற அளவுக்கு அவன் விட்டான்னு தான் எனக்கு புரியல. எது எப்படினாலும் பிரணவ் கண்டிப்பாக பிரவீனை காப்பாற்ற தான் போராடணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ.
பிரணவ் பாவம் லக்ஷ்மி. விவரம் புரியறதுக்குள்ள அப்பாவோட தப்பான நடவடிக்கை, வீட்டில் சண்டை, தாத்தா பாட்டி அம்மான்னு எல்லாரோட இறப்பு எல்லாத்தையும் பார்த்தவன். ராஜா மாதிரி பிறந்து வளர்ந்த பையன் நம்ம வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த போதும் அவன் ஒரு வார்த்தை குறை சொல்லாமல் ஏற்றுக்கிட்டான். திரும்பி இங்கே வர்றதுக்கு அவன் அனுப்பிடிச்சதே பிரவீனுக்காக தான். அவனோட பாசத்தை சந்தேகப்படாதம்மா. நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்கு 2 காரணம். ஒன்று, ஏற்கனவே வீட்டில் எல்லாரும் இந்த பையன் யார் என்னன்னு கொஞ்சம் சந்தேகமாக கேட்டாங்க. இதில் வரலட்சுமி மேடம் பற்றி சொல்லி பிரணவ் பற்றி சொல்லியிருந்தா கூட எல்லாரும் எந்த அளவுக்கு நம்பியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நம்பினாலும் சரி, நமக்காக கொடுத்த வீடு சொத்து தானே, வாங்க போகலாம்னு சொன்னாலும் உடனே என்னால் அதை செய்ய முடியாது. அது எனக்கு உறுத்தலாக இருந்தது. இன்னொரு விஷயம், வெளியில் பிரணவ் பற்றி தெரிஞ்சால் அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதுதான் நம்ம பையனாகவே வளர்த்தணும்னு சொன்னேன். கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு பிரணவை கடைசியாக பார்க்கணுன்னு கேட்குறாருன்னு விஷயம் கேள்விப்பட்டு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவன் முகத்தை கூட பார்க்க விரும்பலை. இறந்தா கூட என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். அந்தளவுக்கு வெறுப்பு அவன் அப்பா மேலே. ஆனால் நீ இந்த கொஞ்ச நாளாக என்னென்னா அவனுக்கு பிரச்சனை கொடுத்தேன்னு அவனுக்கு தெரிஞ்சும் உன்கிட்ட அவன் ஒரு வார்த்தை ஏன்னு கேட்கல. இங்கே இன்றைக்கி அவனுக்கு கத்தியால் வெட்டுப்பட்டும் கூட அவன் லக்ஷ்மி மாவை பழைய மாதிரி மாற்றணும், அதுதான் முக்கியம்னு சொல்கிறான். ப்ளீஸ் லக்ஷ்மி, இதுக்கு மேலே நீ தான் முடிவெடுக்கணும். அவனை புரிஞ்சுக்கோமா என்று கூறிவிட்டு தனிகாச்சலம் எழுந்து சென்று விட்டார். மற்றவர்களும் பிரணவை பற்றி தெரியாமல் தாங்கள் என்னவெல்லாம் பேசிவிட்டோம் என்று இதுவரை நடந்ததை எண்ணி மன வருத்தத்துடனேயே அங்கிருந்து நகர்ந்தனர். லக்ஷ்மி மௌனமாகவே இருந்தாரே தவிர மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இவர் சொல்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாலும் பிரணவ் வாணி காதல், வெங்கட் காட்டின ஃபோட்டோஸ் எல்லாம், பிரணவ் சரியான மாத்திரை கொடுத்தும் ஏன் எப்படி பிரவீன் இவ்வளோ சீக்கிரம் இறந்து போனான்? இதுக்கெல்லாம் யாருக்கும் பதில் இருக்காது. என்னதான் நல்லவன்கிறனாலும் தனக்குன்னு ஒன்று வரும்போது எல்லாருமே சுயநலமாக தான் இருப்பாங்க. ஏன் இப்போ நானே என் பையன் பிரவீன்காக இவ்வளோ மாறலையா? இவ்வளோ காலமாக புள்ள மாதிரி வளர்த்த பிரணவையே இவ்வளோ அழிக்கணுங்கிற கோவப்படுற அளவுக்கு எனக்கு என் பையன் பிரவீன் முக்கியமாக போயிட்டான். அது மாதிரி தான் ஏன் பிரவீன் காதலுக்காக தம்பி பாசத்தை விட்டு கொடுத்துருக்கக்கூடாது? அதோட பிரணவ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் தான் நினச்சதை அடைஞ்சிடுவான். பிரவீனும் தான். ஆனாலும் பிரவீன் வெளிப்படையாக சொல்லி தனக்கு வேணுங்கிறத கேட்பான், அடம் பிடிப்பான். ஆனால் பிரணவ் அமைதியாக இருந்தே சாதிச்சிருவான். அவங்க சொல்கிற எல்லாமே உண்மைனாலும் அப்போ பிரவீன் சரியாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறானா இல்லையான்னு ஏன் 2 மாதமாக கண்டுக்காமல் விட்டான்? அதோட விளைவுகள் தெரிஞ்சும் பிரணவ் அஜாக்கிரதையாக இருந்தது ஏன்? என்னைக்குனாலும் போக போகிறவன் தானேன்னு, இன்னும் மாதக்கணக்காக இருக்கிறவன் நாள் கணக்காக மட்டும் இருக்க போகிறான்னு நினச்சி விட்டுட்டானா என்று சரியாக யோசிக்க ஆரம்பித்து மீண்டும் லக்ஷ்மி கோபம் குழப்பத்துடனேயே முடிவெடுத்தார். எது எப்படியோ மொத்த குடும்பமும் இப்போது வாணி பிரணவுக்கு தான் ஆதரவு என்று லக்ஷ்மிக்கு நன்றாகவே புரிந்தது. லக்ஷ்மி 4 நாட்களாகவும் பெரிதாக பிரச்சனையும் பண்ணவில்லை, யாருடனும் பேசவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரே இடத்தை ஜன்னல் வழியே வெறித்து வெளியே பார்த்தபடியே அமர்ந்திருந்தார்.